ஹலோ everyone, வெல்கம் டு endless knowledge. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸலில் புதுசாக வந்திருக்கக்கூடிய ட்ரிம் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் அண்ட் கூடவே சப்போர்ட்டிங் ரெஃபரன்சஸை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, trim range function ஓட யூசேஜ் என்னங்கிறத ரொம்ப சிம்பிளாக சுருக்கமாக சொல்கிறேன், நல்லா கவனிங்க. நம்ம ஃபார்முலாஸ்லாம் எழுதும் போது பாருங்கள், இந்த மாதிரி ரேஞ்ச் ஆஃப் செல்ஸை நாம் செலக்ட் பண்ணுறது உண்டு இல்லையா? அப்படி நாம் செலக்ட் பண்ணுற ரேஞ்சோட எட்ஜில் இருக்கக்கூடிய பிளாங்க்ஸை ரிமூவ் பண்ணணுங்கிற பட்சத்தில் நாம் ட்ரிம் ரேஞ்ச் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். ரேஞ்சோட எட்ஜுன்னு எதை ப்ரோ சொல்கிறீங்க? ரொம்ப சிம்பிளுங்க. நாம் செலக்ட் பண்ணியிருக்கிற ரேஞ்சோட ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங், இதுதான் ரேஞ்சோட எட்ஜு. அப்படி அந்த ரேஞ்சோட எட்ஜில் இருக்கக்கூடிய பிளாங்க் செல்ஸ், ரோஸ், காலம்ஸ் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ட்ரிம் ரேஞ்ச் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். முதல்ல பேசிக்காக இந்த ட்ரிம் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் எப்படி வேலை செய்யுது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறமா இதை ஃபங்க்ஷன்ஸோட எப்படி கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணலாம், அது எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது, என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸோட இதை கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன். கூடவே சப்போர்ட்டிவ் ரெஃபரன்ஸை பற்றியும் சொல்ல போகிறேன். நீங்கள் நல்லா கவனிக்கணும் இதை. ஓகே, ஸோ தெளிவாக கவனிங்க. ஓகே, ஸோ ஈக்குவல் டு ட்ரிம் ரேஞ்ச் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனில் நமக்கு மொத்தம் 3 ஆர்குமெண்ட் பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகே, ரேஞ்சு, ரோ ட்ரிம் மோட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலம் ட்ரிம் மோட். ஸோ இந்த 3 ஆர்குமெண்ட்டில் கடைசி 2 ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்குது. அது ஆப்ஷனல், கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய ரேஞ்ச் ஆர்குமெண்ட் நிச்சயமாக நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ரேஞ்ச் ஆர்குமெண்ட்டில் ரீஜன் அண்ட் டோட்டல் சேல்ஸ் இந்த 2 காலம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணுற ரேஞ்சை நல்லா கவனித்து பாருங்கள். ஃபுல் ரேஞ்சு நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், செலக்ட் பண்ணியிருக்கிறோம். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நாம் என்டர் கொடுக்கும் போது கவனித்து பாருங்களேன், டேட்டா கம்மியாக தான் வந்திருக்கு. காரணம், நாம் செலக்ட் பண்ண ரேஞ்சோட எட்ஜுன்னா என்ன சொல்லியிருந்தேன், இந்த ரேஞ்சோட எட்ஜுன்னு எதுன்னு பார்த்தோம்னா, அதாவது நாம் செலக்ட் பண்ண ரேஞ்சோட எட்ஜுன்னு பார்த்தோம்னா ஸ்டார்ட்டு எண்டு, இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பிளாங்காக இருந்துச்சு. அந்த பிளாங்காக இருந்ததுனால அது ட்ரிம் பண்ணி நமக்கு மீதி இருக்கக்கூடிய டேட்டா மட்டும்தான் வந்திருக்கு. ஒருவேளை இந்த எட்ஜில் ஏதோ ஒரு செல்லு ஏதாவது டேட்டா கண்டெயின் பண்ணி இருந்துச்சுன்னா நிச்சயமாக அதுவும் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் ஆயிருக்கும். ஸோ அப்போது ட்ரிம் ரேஞ்ச் ஃபங்க்ஷனோட வேலை என்ன, நாம் செலக்ட் பண்ணுற ரேஞ்சோட எட்ஜில், அதாவது ஸ்டார்ட்லேயோ எண்டுலேயோ பிளாங்க் செல்ஸ் இருந்துச்சுன்னா அதை ட்ரிம் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு மீதி இருக்கக்கூடிய டேட்டா வரும். நடுவில் இருக்கக்கூடிய டேட்டாலாம் எம்டியாக இருந்துச்சுன்னா வருமானா அது பாட்டுக்கு வரும் தான். ஓகே, ட்ரிம் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் ரேஞ்சை மட்டும்தான் என்ன பண்ணுது, ட்ரிம் பண்ணுது. நடுவில் இருக்கக்கூடிய டேட்டாவை கிடையாது, பிளாங்கான செல்ஸை கிடையாது. அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இப்போது நல்லா கவனிங்க. இந்த டோட்டல் சேல்ஸ் நான் என்ன பண்ணுறேன், டெலீட் பண்ணிடுறேன். இப்போது இந்த ஆப்ஷனல் ஆர்குமெண்ட்டை கவனிக்கணும். கமா கொடுத்தோடனே அடுத்த ஆர்குமெண்ட் என்னது, ரோ ட்ரிம் மோட். இந்த ரோ ட்ரிம் மோடில் நமக்கு 4 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்குது. என்னென்னா, எனக்கு ரோ வைஸ் எந்த ட்ரிம்மிங்கும் பண்ண வேண்டாம்னா நீங்கள் நன் 0 என்ன பண்ணலாம் கொடுக்கலாம். இல்லை லீடை பேஸ் பண்ணியோ இல்லை ட்ரெயிலை பேஸ் பண்ணியோ எனக்கு ட்ரிம்மிங் நடந்தால் நல்லாயிருக்கும். லீடு ட்ரெயில்னால் ரொம்ப குழம்பிடாதீங்க. லீடுங்கிறது அந்த ரேஞ்சோட ஸ்டார்ட்டு, ட்ரெயிலுங்கிறது அந்த ரேஞ்சோட எட்ஜு. ஓகே, லீடுங்கிறது ரேஞ்சோட ஸ்டார்டிங்கு, ட்ரெயில் அப்படிங்கிறது அந்த ரேஞ்சோட நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அந்த ரேஞ்சோட எட்ஜு. 2 பக்கமும் ட்ரிம்மிங் நடக்கணும்னா போத் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லீடுன்னு கொடுத்துட்றேன். லீடு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கவனிச்சு பாருங்கள், இந்த ரேஞ்சோட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா அழகாக ட்ரிம் ஆயிடுச்சு. ஆனால் கீழே பாருங்கள், எட்ஜில் என்னால் ட்ரிம் ஆகலை, எண்டில் பார்த்தீங்கன்னா ட்ரிம் ஆகலை. இல்லை எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் அந்த ட்ரிம்மிங் நடக்கணும்னு அவசியம் இல்லை, எனக்கு ட்ரெயில் அதாவது எண்டிலேருந்து ட்ரிம்மிங் நடந்தால் நல்லாயிருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ 2 என்ன பண்ணுறோம், கொடுக்குறோம். ரோ வைஸ் 2 கொடுக்குறோம். அப்போ பாருங்கள், ஸ்டார்டிங்கில் நமக்கு என்ன நடக்கலை, ட்ரிம்மிங் நடக்கலை. பாருங்கள் 0, அப்படியே அந்த பிளாங்க்குக்கு 0 வந்தாச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிம் நடந்திருக்கு. ஸோ இதே தான் நம்ம எதுக்கும் பண்ணலாம், காலம் பேஸும் பார்த்தீங்கன்னா பண்ணலாம். ஸோ டிஃபால்ட்டாகவே நீங்கள் ட்ரிம் ரேஞ்ச் கொடுத்தீங்கன்னா ரோ வைஸோ காலம் வைஸோ உங்கள் டேட்டா எப்படி இருந்தாலும் சரி, மேலே இருக்கக்கூடிய லீடோ அதாவது ஸ்டார்டிங்கோ இல்லை கீழே இருக்கக்கூடிய ட்ரெயிலோ எண்டோ ரெண்டுத்தையுமே பார்த்தீங்கன்னா அதை ட்ரிம் பண்ணி தான் உங்களுக்கு டேட்டாவை கொண்டு வரும். அப்படி இல்லை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணணுங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ட்ரிம் ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் ரோவை பேஸ் பண்ணியோ காலம் பேஸ் பண்ணியோ ஆர்குமெண்ட்ஸில் ஒரு சில விஷயங்களை மாற்றி நமக்கு தேவையான ரிசல்ட்டை ஈஸியாக பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணிக்க முடியும். சரி, இப்போது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நல்லா கவனிக்கணும். யூனிக்கான கோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது.
எவ்வளோ நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் அதில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு கவுண்ட் பண்ணி தேவை. ஸோ இதுக்கு நாம் என்ன பண்ணுறோம், ஈக்குவல் டு லென் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். நல்லா கவனிங்க, நான் ஃப்யூச்சரில் நிறைய யூனிக் கோட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணுவேன். நான் என்ட்ரு பண்ண எனக்கு என்ன தேவை, நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துகிட்டே இருக்கணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்டில் ஃபஸ்ட்டு செல் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ மறுபடியும் டவுன் ஆரோ கொடுத்து என்டையர் ரேஞ்சையும் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ நல்லா கவனித்து பாருங்கள், 10 யூனிக் கோட்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்குறேன். அப்போது அதில் எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்தாச்சு. ஆனால் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நாம் இன்னும் யூனிக்கான கேரக்டர்ஸ் என்ன பண்ணல, என்டர் பண்ணலை. ஆனால் ரிசல்ட் என்ன வந்திருக்கு, 000ன்னு வந்துகிட்டே இருக்குது. ஸோ அப்போது நாம் செலக்ட் பண்ணியிருக்கிற இந்த என்டையர் ரேஞ்சில் இவ்வளோ வரைக்கும் தான் என்ன இருக்குது, டேட்டா இருக்குது, மீதி எல்லாம் பிளாங்க் செல். அப்போ பிளாங்க் செல் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல எனக்கு என்ன வரக்கூடாது, ரிசல்ட் வரக்கூடாது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ரொம்ப சிம்பிள். இந்த லென் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி இந்த ரெஃபரன்ஸ் கொடுத்தோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்டில் நாம் யாருக்குள்ளே உள்ளே கொண்டு வரலாம், ட்ரிம் ஃபங்க்ஷன், ட்ரிம் ரேஞ்ச் ஃபங்க்ஷனை உள்ளே கொண்டு வரலாம். சாரி, குழம்பிடாதீங்க, ட்ரிம் ரேஞ்ச் ஃபங்க்ஷனை உள்ளே கொண்டு வரலாம். ரேஞ்ச் தான் முதல் ஆர்குமெண்ட், அதில் நம்ம செலக்ட் பண்ண ரேஞ்ச் இருக்குது. அப்போ ஃபைனலாக என்ன பண்ணுறோம், ப்ராக்கெட்டை, லென்த்தோட ப்ராக்கெட்டை என்ன பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணி ஜஸ்ட் என்ட்ரு கொடுக்குறோம். இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா என்டையர் ரேஞ்ச் இருக்குது தான். ஆனால் இந்த ரேஞ்சில் இந்த குறிப்பிட்ட செல்லாம் பிளாங்காக இருக்கிறதுனால இங்கே ரிசல்ட் வரல. ஒருவேளை யூனிக்கான கோட்ஸ் நம்ம என்ட்ரு பண்ணோம்னா இங்கே நமக்கு ஆன்சர் வரும். இல்லையா, அங்கேருந்து என்னாகும், அந்த ரிசல்ட் போயிடும். ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம ட்ரிம் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். சரி, இப்போ நல்லா கவனிங்க, ட்ரிம் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஓகே, பேசிக்ஸ் ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருச்சு. நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் சப்போர்ட்டிவ் ரெஃபரன்ஸும் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். இப்போது இந்த லென் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம யாரை உள்ளே கொண்டு வந்தோம், ட்ரிம் ரேஞ்ச் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை உள்ளே கொண்டு வந்து நம்ம வேலை செஞ்சோம். ட்ரிம் ரேஞ்ச் இல்லாமலும் இந்த வேலையை முடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரோல் Z கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், அன்டூ பண்ணுறேன். ஓகே, ட்ரிம் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாமல் சப்போர்ட்டிவ் ரெஃபரன்ஸ், அதாவது ட்ரிம்முக்கான சப்போர்ட்டிவ் ரெஃபரன்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போது A2லேருந்து இந்த செல்லு வரைக்கும் அப்படிங்கிறது நம்ம இந்த ரேஞ்ச் கொடுத்துருக்குறோம் இல்லையா, இந்த ரேஞ்சோட ட்ரெயில், அதாவது எண்டில் தான் நமக்கு ட்ரிம்மிங் நடக்கணுங்கிற பட்சத்தில் அப்போ அந்த கோலனுக்கு ஆஃப்டர் அடுத்ததாக ஒரு ஃபுல் ஸ்டாப், ஒரு பீரியட் மார்க் நம்ம கொடுத்துட்டோம்னா ட்ரிம்மிங் நடக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, நீங்கள் ட்ரிம் ரேஞ்ச் அப்படின்னு உள்ளே கொண்டு வர வேண்டாம், ஃபங்க்ஷனை உள்ளே கொண்டு வர வேண்டாம். அதுக்கு பதிலாக ட்ரிம்முக்கான சப்போர்ட்டிவ் ரெஃபரன்ஸ் இதையும் நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நடக்கணும், லீட்லேயும் நடக்கணும், ட்ரெயிலையும் நடக்கணும், ஸ்டார்டிங்லேயும் நடக்கணும், எண்ட்லேயும் நடக்கணும்னா அப்போ கோலனுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி அந்த ஃபுல் ஸ்டாப், அந்த பீரியட் மார்க்கை நீங்கள் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு எண்டில் எந்த ட்ரிம்மிங்கும் நடக்க வேண்டாம், ஸ்டார்டிங்கில் நடந்தால் போதும்னா அப்போ ட்ரெயிலில் இருக்கக்கூடிய அந்த பீரியடை நம்ம எடுத்துட்டா போதும். ஸோ நீங்கள் ட்ரிம் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாலும் சரிதாங்க. இல்லை நீங்கள் இந்த ட்ரிம் ரேஞ்சுக்கு சப்போர்ட்டிவ் ரெஃபரன்ஸாக இருக்கக்கூடிய இதையும் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்படியும் வேலை முடியும். இதுவும் கரெக்டு தான். நீங்கள் நார்மலாக போயிட்டு ஏதாவது என்ட்ரு பண்ணுங்களேன். ஓகே, அது அப்படியே தான் பார்த்தீங்கன்னா வேலை செய்ய போகுது. ஸோ அப்போ ரெண்டு விஷயம், ஒன்று ட்ரிம் ரேஞ்ச், இல்லை ட்ரிம் ரேஞ்சுக்கான சப்போர்ட்டிவ் ரெஃபரன்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரி, யூஸ் பண்ணலாம் எல்லாம் சரி, ரைட்டு தான் ப்ரோ. எந்த ஃபங்க்ஷன்ஸோட நான் யூஸ் பண்ணுறது, லென் ஃபங்க்ஷன் நீங்கள் காமிச்சிங்க, வேறு எதுக்கெலாம் நான் யூஸ் பண்ணுறது, டைனமிக் அரே ஃபங்க்ஷன்ஸோட நீங்கள் யூஸ் பண்ணலாம். டைனமிக் அரேனா ரொம்ப சிம்பிளுங்க, ஃபில்ட்ரு, சார்ட்டு, எக்ஸ் லுக்கப்பு, டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டு, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டைனமிக் அரே ஃபங்க்ஷன்ஸ் தான். அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸோடலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா சார்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த டேட்டா எனக்கு சேல்ஸ் ரெப்பை பேஸ் பண்ணி அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணி தேவை. அதாவது அப்படி பார்த்தோம்னா எது முதல்ல வரும், வேறு எங்கேயாவது இருக்கா, இல்லை ஆந்தனி தான் முதல்ல வரும் இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், ஈக்குவல் டு சார்ட் என்ன பண்ணுறோம், உள்ளே கொண்டு வரோம். சார்ட் ஃபங்க்ஷன் அரே ஆர்குமெண்ட்டில் என்டையர் ரேஞ்சை நம்ம என்ன பண்ணுறோம், செலக்ட் பண்ணுறோம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரை கொடுத்து என்டையர் ரேஞ்சை நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணுறேன். கமா கொடுத்ததுக்கப்புறம் சார்ட் இண்டெக்ஸ் 1 அப்படிங்கிறத கொடுத்தாச்சு. சார்ட் ஆர்டர் அசெண்டிங் ஆர்டரில் தான் பார்த்தீங்கன்னா தேவை. பை காலமா பை ரோவா, நமக்கு பை ரோ தான் பார்த்தீங்கன்னா தேவை. ஓகே, சரி, ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுக்குறோம். ஸோ சார்ட்டிங் நடக்குது. கீழெல்லாம் என்ன வருது, 000, ஏன்னா இங்கெல்லாம் செல் என்ன இருக்குது, பிளாங்காக இருக்குது. ஸோ 000. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், இதுக்கு இடையில் யாரை உள்ளே கொண்டு வரோம், நீங்கள் இந்த இடத்துல எதை யூஸ் பண்ணலாம், ட்ரிம் ரேஞ்ச் ஃபங்க்ஷனையும் உள்ளே கொண்டு வரலாம், இல்லை சப்போர்ட்டிவ் ரெஃபரன்ஸையும் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன பீரியட் மார்க் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஓகே, நீங்கள் ட்ரிம் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா எப்படிங்க பண்ணுவீங்க, ரொம்ப சிம்பிள். இந்த A2க்கு முன்னாடி ரெஃபரன்ஸுக்கு முன்னாடி யாரை உள்ளே கொண்டு வரணும், ட்ரிம் ரேஞ்ச் ஃபங்க்ஷனை நீங்கள் உள்ளே கொண்டு வரணும் இல்லையா. கொண்டு வந்து ரேஞ்ச் ஆர்குமெண்ட்டில் தான் இந்த ரேஞ்ச் இருக்குது, அந்த ரேஞ்சோடு நீங்கள் ட்ரிம் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே,
அப்படி செய்கிறதுக்கு பதிலாக நாம் முன்னாடி யூஸ் பண்ண மாதிரி எதை யூஸ் பண்ணிட்டு போயிடலாம், இந்த லீடுக்கும் ட்ரெயிலுக்கும் சப்போர்ட்டிவ் ரெஃபரன்ஸ் இந்த பீரியட் மார்க்கை என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிடலாம். இப்போ என்ன விஷயம்னா, ஒருவேளை ஃப்யூச்சரில் நீங்கள் அடுத்த நேம் உள்ளே கொண்டு வரீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வில்லியம்ஸ் அப்படின்னு நீங்கள் கொண்டு வரீங்க. கொண்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா அது எந்த பொசிஷனுக்கு போகணுமோ, சார்ட் ஆர்டர் படி எந்த பொசிஷனுக்கு போகணுமோ கரெக்டாக அங்கே போயிடும். டோட்டல் சேல்ஸ் என்ன அப்படின்னு கொடுக்குறோம், அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா போயிடும். இதுவே நீங்கள் இண்டெக்ஸோட நம்பரை மாற்றுறீங்க, எனக்கு டோட்டல் சேல்ஸை பேஸ் பண்ணி எனக்கு நடக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ 3 அப்படின்னு கொடுத்துட்டோம்னா ஆஸ் யூஷுவல் டோட்டல் சேல்ஸை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சார்ட் ஆர்டர் நடந்திருக்கும். ஓகே, ஸோ எப்படி வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். நீங்கள் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அதான் சொல்கிறேன் இல்லையா, நீங்கள் டைனமிக் அரே ஃபங்க்ஷன்ஸ் மூலிமா நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்குள்ளே நீங்கள் இந்த ட்ரிம் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் இல்லை சப்போர்ட்டிவ் ட்ரிம் ரெஃபரன்ஸஸை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அந்த ஃபங்க்ஷன்ஸோட கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணும் போது. அதே மாதிரி இந்த ட்ரிம் ரேஞ்ச் அப்படிங்கிறது ப்ரிவ்யூ ஃபங்க்ஷன். ஸோ இன்னும் நிறைய பேருக்கு இது கிடச்சிருக்குமா அப்படிங்கிறது தெரில. ஸோ நீங்கள் கிடச்சிருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைலில் போயிட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டில் ஜஸ்ட் ஒரு அப்டேட் கொடுத்து பாருங்கள். அதுவும் இல்லாமல் நீங்கள் மைக்ரோசாஃப்ட் 365 இன்சைடராகவும் பார்த்தீங்கன்னா இருக்கணும். ஸோ சேஞ்ச் சேனலில் போயிட்டு பேட்டா சேனலில் நீங்கள் இருந்தீங்க, உங்களுக்கு அது ப்ராடாக ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ நீங்கள் ட்ரிம் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது ப்ரிவ்யூ ஃபங்க்ஷன். இதை நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து, கிடைக்கிற ஃபீட்பேக்ஸை பொறுத்து இன்னும் இந்த ஃபங்க்ஷனில் நிறைய சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா நடக்கும். ஆனால் உங்களுடைய மெயின் ஒர்க்கில் இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. நார்மலாக யூஸ் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் இது லைவாக வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஃபங்க்ஷன்ஸில் உங்கள் ஒர்க் புக்ஸில் நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.